மிகப்பெரிய லான்ச் பேட் இது உங்களுக்கு. ஸோ நீங்க வந்து ஹவு டு யூ திங்க் எப்படி நம்ம கிடைச்சதுன்னா அந்த சர்ப்ரைஸ் இருக்கா உங்களுக்கு? கண்டிப்பா இன்னும் சர்ப்ரைஸ் இருக்கு எனக்கு. இப்போ ஃப்ரைடே படம் ரிலீஸ் ஆக போகுது. இன்னும் அந்த ஷாக்ல இருக்கு. நான் நடிச்சேன் இப்போ இந்த எஃப்எம்க்கு வரும்போது அந்த போஸ்டர் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் ரோட்ல. நானா நம்பவே முடியலையே அந்த மாதிரி யோசிச்சிருந்தேன். ஃபுல் சர்ப்ரைஸ், ஃபுல் ஷாக். ஸோ தேங்க்ஸ் சொல்லணும்னா யாருக்கு சொல்லுவீங்க? கடவுளுக்கு தான் சொல்லுவேன். எனக்கு ஒரு பெரிய பிளெஸிங் இது. அவர்னால தான் இதெல்லாம் பண்ண முடியும். இவ்வளோ பெரிய லான்ச் பேடு. ஸோ படம் கேரண்டீட் ஹிட்ன்றீங்களா? நான் அந்த ஹார்ட் ஒர்க் பார்த்துருக்கேன். எல்லாரும் இந்த யூனிட்லேருந்து ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாருமே அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு அடிபட்டிருக்கு. நிறைய பேர் அந்த சமயத்துலையும் நல்லா ஹார்ட் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அது வேற நம்ம சைக்ளோன் நீலம்லையும் ஷூட்டிங் பண்ணியிருக்கோம். அவ்வளோ தைரியமாக எல்லாமே ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டாங்கன்னா கண்டிப்பாக ஹிட் ஆகும்னு யோசிக்கிறேன். ஒரு அரவிந்த் சாமி சார், ஒரு அர்ஜுன் சார், அவங்களோட சேர்ந்து நடிச்சிருக்கீங்க. How was that experience? ஃபர்ஸ்ட் பயந்துட்டேன். ஆனா அவங்க வந்து என்னை ஃபேமிலி மாதிரி ட்ரீட் பண்ணிட்டாங்க. அர்ஜுன் சார் வந்து நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்காரு. எனக்கு அந்த ஆக்ஷன் கிங் தானே அவரு. நிறைய இந்த சேஃப்டி பத்தி சொல்லி கொடுத்துருக்காரு, ஃபைட் பத்தி சொல்லி கொடுத்துருக்காரு, நிறைய அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காரு. அருண் சாமி சார் பாத்தீங்கன்னா அவர் வந்து நல்ல ஒரு கூல் கேட். அவரு கண்டிப்பா ஒரு கூல் கேட். அவருக்கு நம்ம யூத் கேங் மாதிரி தான் இருக்காரு பேசும்போது. அவர் கூட நல்லா அந்த ரிலாக்ஸேஷன் நிறைய வருது எனக்கு. அவர் நல்லா கதை சொல்றாரு, நிறைய ஜோக் எல்லாம் சொல்றாரு. அப்போ பாத்தீங்கன்னா நல்லா டென்ஸான சீன்ஸுக்கு போனோன்னா நான் டென்ஸ் ஆகாம அவர் வந்து மைண்ட் ஃப்ரீ பண்ணி விட்டுறாரு. நல்லாவும் பர்ஃபார்ம் பண்ண முடியுது. அது பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் நிறைய அட்வைஸும் கொடுத்துருக்காங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் நடிப்பு பத்தி சொல்லி கொடுத்துருக்காங்க. கடல் படத்துல நீங்க நடிக்கிறீங்கன்னு தெரிஞ்ச உடனே முதல்ல என்ன செஞ்சீங்க? கத்துனேன், குதிச்சேன், டான்ஸ் ஆடினேன், ஓடினேன், நிறைய அந்த மாதிரி எல்லாம் செஞ்சேன் அந்த சந்தோஷத்துல. யார்கிட்ட முதல்ல சொன்னீங்க? அம்மா கிட்ட. ஸோ நீங்க வந்து இது வரைக்கும் கொஞ்சம் முன்னாடி வந்து அமுல் பேபி மாதிரி கொஞ்சம் ராலி பாலியா இருந்தீங்கன்னு நாங்க கேள்விப்பட்டோம். ஸோ எப்படி வந்து ஒரு ஃபிட்டு, ஒரு ட்ரிம், ஒரு ஹேண்ட்ஸம் பாய் ஆனீங்கன்னு சொல்லுங்க. அவ்வளோ ரோலி போலியா இல்ல, ஒரு 96 kgs தான். ஆனா அது வந்து அர்ஜுன் சார் வந்து என்னோட பிரதர் / ஜிம் இன்ஸ்ட்ரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாரு. அது வந்து சிவா வேர்ல்ட்ஸ் ஜிம். இப்போ அஜித்க்கும் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு, பரத்க்கும் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு. அவர் தான் ஒரு மாசமா அப்படியே அந்த டயட் கண்ட்ரோல் பண்ண வச்சாரு. அப்புறம் அந்த ஜிம்மிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டெய்லி ஒரு 2 வாட்டி ஜிம்முக்கு போயிருக்கோம். டெய்லி ஒரு 2 வாட்டி காலை 6 மணிக்கு தட்டி எழுப்பி காலையில வந்து 9 to 11, நைட்ல வந்து 9 to 11, சில டைம்ஸ் 2 வரைக்கும் போவோம். அரவிந்த் சாமி சரியா பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஹார்ட் ஸ்டாப்பர். இன்னி வரைக்கும் கூட சில பேர் மனசுல அவர் ஆழமா நினைட்டே இருக்காரு. கடிச்சா அரவிந்த் சாமி மாதிரி ஒரு மாப்பிள்ளை வேணும், ஒரு புருஷன் வேணும். அவர் உங்களுக்கு டஃப் காம்படிஷன் கொடுத்தாரா? அரவிந்த் சாமி சார் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அப்பப்போ ஒரு காம்படிஷன் சொல்ல முடியாது, ஒரு கம்பெட்டிட்டிவ்னஸ் இருக்கு எனக்கு. அவரும் நல்ல பெர்ஃபார்மர். அப்புறம் அவரு கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண நானும் அவரு இவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட், நானும் கொஞ்சம் மேட்ச் ஆகணுமே அந்த மாதிரி யோசிப்பேன். இந்த மாதிரி ஹார்ட் ஸ்டாப்பருங்களா அது பத்தி எல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு எப்பவுமே ஆக்டர் ஆகணும்ன்றதுதான் கனவா, இல்ல திடீர்னு ஏதோ பண்ணிட்டு இருந்த போது ஏதோ வந்துருச்சு அப்படின்னு குடிச்சிட்டீங்களா? எனக்கு சின்ன வயசுல கண்டிப்பா ஆக்டர் ஆகணும்னு தான் யோசிச்சிருந்தேன். ஆனா பைலட் ஆகணும்னு யோசிச்சிருந்தேன், ஆஸ்ட்ரோநாட்டும் ஆகணும்னு யோசிச்சிருந்தேன். ஆனா போக போக அது மறந்துட்டேன். அப்போ என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்கும்போது சடனா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது ஓகேன்னு வந்தேன். ஆக்டிங்னு வந்த போது உங்க அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்டர். சோ ஈவன் டுடே ஹி இஸ் இன் எவ்ரிபடிஸ் ஹார்ட். சோ அவர் எப்படி ஃபீல் பண்ணாரு நீங்க வந்து படத்துக்கு ஓகே சொல்லும்போது? பாத்தீங்கன்னா இப்போ 3 generations ஆஃப் ஆக்டர்ஸ், என் தாத்தாவும் அவரும் நானும். அவர் வந்து நம்ம ஃபேமிலியே இப்போ ஆக்டர்ஸா ஆகும்போது அவர் ரொம்ப ஹாப்பியா இருக்காரு, ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவர் வந்து எஸ் மை சன் இஸ் இன் மை ஜாப் அப்படின்னு ஃபீல் பண்றாரு. சூப்பரா இருக்கு. இன்னைக்கு அது ஷூட்டிங் ஸ்பாட் அப்பா வந்து சரி அந்த சீன்ல நீ எப்படி நடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரா? ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்ததே இல்லை. அவர் வந்து கம்ப்ளீட்டா மணி சார் மேல நம்பிக்கை வச்சுட்டு என்னை அப்படியே கொடுத்துட்டாரு. நான் வந்து ஃபைனல் ப்ராடக்ட்டை பார்க்கணும் அப்படின்ட்டு வச்சிருக்காரு. ஆனால் அட்வைஸ் கொடுத்தது வந்து நான் போறதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப முக்கியமான அட்வைஸ் கொடுத்தாரு. தாத்தா அப்பாவுக்கு கொடுத்த அட்வைஸ் எனக்கு இப்போ வந்திருக்கு. அது பாத்தீங்கன்னா அலைகள் ஓய்வுதில்லை அந்த படத்துல அப்பா ஒரு சீன்ல நடப்பாரு. அந்த சீன் வந்து அவர் நடக்கும் போது அவரோட ஸ்டைல்ல தான் நடந்தாரு. எனக்கு டக்குன்னு எடுக்கும்போது ப்ரிப்பரேஷன்ஸ்க்கும் டைம் இல்லை. அப்போ தாத்தா அதை பார்த்துட்டு கார்த்திக் நீ இதே மெயின்டைன் பண்ணிக்கோ, எனக்கு இந்த மாதிரி உன்னோட ஸ்டைல் உன் கேரக்டருக்குள்ள கொண்டு வந்தா தான் அந்த கேரக்டர் ஒரு உயிர் வரும்னு சொன்னாரு. அது வந்து அப்பா வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அது வந்து கௌதம் உன்னோட பர்சனாலிட்டி உன்னோட ஸ்டைல் உன் கேரக்டருக்குள்ள கொண்டு வா, அப்பதான் உன் கேரக்டருக்கு உயிர் இருக்குன்னு சொன்னாரு. அது இந்த படத்தை பூரா மெயின்டைன் பண்ணிருக்கேன். கார்த்திக் சார், ராதா மேடம், இந்த படத்துல நீங்க துளசி நாயர்,
சோ இது வந்து தெரிஞ்சு நடந்த விஷயமா இல்ல தெரியாம நடந்த விஷயமா? எனக்கு கம்ப்ளீட்டா தெரியல. எனக்கு நம்ம ஆடிஷன் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி விஷயம். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் துளசி மீட் பண்ணியிருக்கேன். ஆனா மணி சார் வந்து இது அவர் வந்து நிறைய இந்த பியாட்ரிஸ்கின் கேரக்டரை தேடிட்டு இருந்தாரு. தேடும் போது கரெக்டா துளசி மாட்டும் போது இது ஒரு பிளான்ட் கோஇன்சிடென்ஸ்ன்னு சொல்லலாம். எனக்கு கரெக்டா செட் ஆயிருக்கு. அது வேற நம்ம கடல் படத்துல துளசி ராதா மேமோட டாட்டர், அப்புறம் கார்த்திக் சாரோட பையன், அது வேற கடல்னு பேரு. அவங்களோட படம் பாத்தீங்கன்னா அலைகள் ஓய்வுதுல நல்ல ஒரு மேட்ச் ஆயிருக்கு. படத்துல 2 பேரும் சேர்ந்து நடிச்சீங்களா இல்ல கடல கூட போட்டீங்களா? சேர்ந்து நடிச்சாங்க. துளசி பத்தி சொல்லுங்க, அவங்களோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? எனக்கு அவங்க 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ஆனா அந்த மாதிரியே தோணல எனக்கு. அவங்க நிறைய அட்வைஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆக்டர், ரொம்ப ஹம்பிள், ரொம்ப ஸ்வீட், ஹார்ட் ஒர்க்கிங், டெடிகேட்டட், போயிட்டே இருக்கலாம். அவங்க வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. அது வேற இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சீனுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னா 1 வாரத்துக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிடுறாங்க. அவ்வளோ நல்லா இருக்காங்க. அதுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்கு, கெமிஸ்ட்ரியும் இருக்கு.